ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2020 நான் வாங்கின சில வெசல்ஸுடைய ரேட்டெல்லாம் பார்க்கலாம். இந்த பானை வந்து 639க்கு நம்ம அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு பித்தளை குடம். இந்த குடம் பார்த்திங்கன்னா 2400 ரூபாய் 2020. இப்போ இந்த குடத்துடைய ரேட்டெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. பட் 2020 வாங்கியிருந்தாலுமே இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வெசல் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சரி, ரேட்டு கம்பேரிசன் நம்ம வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து காசி பானை. இந்த மாதிரி பானையில் தான் அந்த காலத்துலாம் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை. நானுமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே புதுசாகவே இருக்குது. இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணினதால் அதெல்லாம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ அப்படியே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், ரேட் கம்பேரிசனுக்கு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதிலெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக இந்த பானையை நம்ம அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இந்த ஒரு சாதம் அடிக்கிற மாதிரி அல்லது பால் காய்ச்சுற மாதிரி ஒரு வெசல். இது பார்த்திங்கன்னா 359. இதெல்லாம் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மங்களன் மங்கள் திருச்சியில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பாத்திரம் வந்து அந்த கடையில் வாங்கினதோ என்னவோ தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல வெயிட்டாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிளேட்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது திருச்சி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மங்களன் மங்களை தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மற்ற ஊருங்களில் இருக்கிறவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா மங்களன் மங்களில் வாங்குங்க. வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு. இந்த 3 பீஸ் செட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது வந்து நான் ஜுவல்ல பர்ச்சேஸ் பண்ணினதுக்காக எனக்கு நகைக்கடையில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இதையுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். வியூவர்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி செட்டாக பாத்திரங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்குகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதையுமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அடியில் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே மூடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம அடுப்பில் வச்சாலுமே பாத்திரம் வந்து தீஞ்சு போகாது. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அடியில் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 3 பீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சது தான். அண்ட் தென் இந்த இட்லி பானை ரீசெண்டாக வாங்கினேன். 350 400க்குள்ளே தான் இந்த பானை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி இட்லி பானை வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு எப்படி வாங்கலாம், பாத்திரம் வாங்கலாமா சில்வரில் வாங்கலாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதுக்காக இந்த பானையை வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த பானை இப்படி தான் இருக்குது. இது வந்து 9 குழி இருக்கக்கூடிய ஒரு பானை. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு 3 பேர் இருக்கும் அல்லது 2 பேர் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பானை வாங்கினீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் அந்த தட்டுக்கு போடுறது, அதெல்லாம் எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.